Hello. அண்ணாமலை எனக்கு தானே சண்டை அன்னைக்கு. உண்ணாமுலை தாயே தாயே நீ எனக்கு என்னால் நீ அருள வேண்டும் அம்மா அம்மா. கல்விக்குரிய கலைவாணி கல்விக்குரிய கலைவாணி கல்விக்குரிய கலைவாணி வணக்கம். தீது புரியாதே தெய்வமே தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவார் நீ பேசு நாயேன் பிழைக்கின்றவார் நீ பேசு. முருகா தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழிசை பாடும் தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழிசை பாடும் செந்த
எல்லாரும் பாடுபட்டா இது இன்ப விளையும் தோட்டம். எல்லாரும் பாடுபட்டா இது இன்ப விளையும் தோட்டம். கிணத்து நீர நிலத்துக்கு தான் எடுத்து தரும் ஏற்றம். கிணத்து நீர நிலத்துக்கு தான் எடுத்து தரும் ஏற்றம். இலைவழிக்கும் பயிர்களுக்கு உயிர் வளர்க்கும் கூட்டம். இலைவழிக்கும் பயிர்களுக்கு உயிர் வளர்க்கும் கூட்டம். தன்னடத்தானே ஏரேரோ, தன்னடத்தானே ஏரேரோ, போடு தன்னடத்தானே ஏரேரோ, தன்னடத்தானே ஏரேரோ. எறும்பு போல வரிசையாக எதில் சேர்த்து உழைக்கணும். எறும்பு போல வரிசையாக எதில் சேர்த்து உழைக்கணும். இடிப்பே வளையாக மனசில் எதிர்பார்த்து உழைக்கணும். உடுப்பு போல உறுதி வேணும். உணானிடமாடணும். உடஞ்சு போட நமது என பொன்னாவத்தில் பொருந்தணும். உடஞ்சு போட நமது என பொன்னாவத்தில் பொருந்தணும். தன்னடத்தானே ஏரேரோ, தன்னடத்தானே ஏரேரோ. ஓதுவா தொழுவரெல்லாம் குழுவோர் கரையிலே. ஓதுவா தொழுவரெல்லாம் குழுவோர் கரையிலே. உலகம் செழிக்கும் நம்ம ஏறடக்கும் நடையிலே. ஆதிமகனை சொன்னா அணைச்சி பார்த்தா மனதிலே. நீதி என்றும் நெஞ்சிலையும் எரித்து படுத்த கருத்திலே. நீதி என்றும் நெஞ்சிலையும் எரித்து படுத்த கருத்திலே. தனத்தானே ஏரேரோ, தனத்தானே ஏரேரோ. விதியை எண்ணி விழுந்து கிடக்கு வீரரெல்லாம் மாறணும். விதியை எண்ணி விழுந்து கிடக்கு வீரரெல்லாம் மாறணும். மேல சென்றா உயர்வு மின்றி விவரமண்டை ஏறணும். விதியை எண்ணும் பெரியவர்களே நெஞ்சில் போய் சேர்க்கணும். நிரந்தரமா சகலரில் சுதந்திரமா வாழணும். நிரந்தரமா சகலரில் சுதந்திரமா வாழணும். தனத்தானே ஏரேரோ, தன்னடத்தானே ஏரேரோ, போடு தன்னடத்தானே ஏரேரோ, தன்னடத்தானே ஏரேரோ. வங்கக் கடல் போல வாழ்ந்து வந்த சிங்க மகள் எங்கள் அகமுடைய வம்சத்திலே வந்துதித்த தங்க மகள். அண்ணன் தம்பி இருவரின்றி வாழ்ந்து வந்த சிங்கமின்றி அது வரலாறல்ல, அது வாழ்க்கை முறையல்ல. எங்கள் வாழ்ந்து வந்த தலைவர் எங்கை மாமன்னர் மருதினவர் புகழ் வாழ்கவே. சேது நாடு கண்டெடுத்த தெய்வம் அல்லவா. சேது நாடு கண்டெடுத்த தெய்வம் அல்லவா. எங்கள் மாமன்னர் மருதினவர் புகழை பாடவா. எங்கள் மாமன்னர் மருதினவர் புகழை பாடவா. முக்குளத்தூர் வணங்கிடும் தெய்வம் அல்லவா. முக்குளத்தூர் வணங்கிடும் தெய்வம் அல்லவா. எங்கள் மாமன்னர் மருதினவர் புகழை பாடவா. எங்கள் மாமன்னர் மருதினவர் புகழை பாடவா. அவர் புகழை பாடவா. சேது நாடு கண்டெடுத்த தெய்வம் அல்லவா. சொந்தத்தால் படைத்தால் பெற்ற பிள்ளையா. அவர் போர் குணங்கள் கொண்ட எங்கள் மருதினவர்களா. சொந்தத்தால் படைத்தால்
பசும்பொன் கண்ட சிங்கமடா தெய்வீக திருமகன் பெயரை சொன்னால் பக்தி மனம் மணக்குமடா பக்தி மனம் மணக்குமடா பாண்டிய வம்சமடா பசும்பொன் கண்ட தெய்வமடா தேவர் மகன் பெயரை சொன்னால் பக்தி மனம் மணக்குமடா பக்தி மனம் மணக்குமடா ஆப்பநாடு போட்டுகின்ற அன்பு மகன் சிங்கமடா ஆப்பநாடு போட்டுகின்ற அன்பு மகன் சிங்கமடா ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை அடியோடு இழுத்தவரா அடியோடு இழுத்தவரா பாண்டிய வம்சமடா பசுமன் கண்ட சிங்கமடா தேவர் மகன் பெயரை சொன்னார் பக்தி மனம் தமிழுமடா குற்றப்பரம்பரை சட்டத்தை கூட்டோடு எதிர்த்தவரா குற்றப்பரம்பரை சட்டத்தை கூட்டோடு எதிர்த்தவரா உள்ளனரி கூட்டங்களை அடியோடு எதிர்த்தவரா உள்ளனரி கூட்டங்களை அடியோடு எதிர்த்தவரா பாண்டிய வம்சமடா பாட்டி வந்த தங்கமடா பசுமனகர் பேரை சொன்னார் பக்தி மனம் கமலுமடா பங்கசிங்கனே காட்சிக்கு பாட்புகள் நண்பரடா பங்கசிங்கனே காட்சிக்கு பாட்புகள் நண்பரடா மண்டலாரை போல வந்து பந்துதித்த சாமியடா தேவன் பந்துதித்த சாமியடா பாண்டிய வம்சமடா பாட்டி வந்த தங்கமடா பசுமனகர் பேரை சொன்னார் பக்தி மனம் கமலுமடா பக்தி மனம் கமலுமடா பக்தி மனம் கமலுமடா வரலாறு பெரியோர்களே நல்வாழ்வு வரலாறு சார்பார்களே நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே ஏறப்பப்பா ஏறப்பப்பா ஏறப்பப்பா
கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தாக என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கிணங்க அன்பு சார்ந்த பெரியோர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட எனதமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை சீறு சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது புளியங்குளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது அன்பு ஆசிரியர் பெருந்தகை, நான் இந்த மேடையில் பிரகாசிக்கு காரணமாக இருக்கக்கூடிய எனது அன்பு ஆசிரியர் பெருந்தகை அருமுனிய சக்கரவர்த்தி இன்னைக்கு எத்தனையோ ராஜ நடிகர்களையும் ராஜ நடிகை உருவாக்கிக்கிற எனது அன்பு அண்ணன் CK சந்திரன் மற்றும் எனது அன்பு தாமரச்செல்வி அவர்களுக்கும் ஹரிச்சந்திரா நாடகத்தில் பேரும் புகழும் எடுத்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு சித்தப்பா டி வீரபத்ரன் அவர்களுக்கும் ராசு அண்ணன் எனது அன்பு அண்ணன் அவர்கள் நிறைய நாடகம் நடிச்சிட்டேன். அன்பு அண்ணன் அவர்களுக்கும் எனது அன்பு அண்ணன் வேல்சாமி அண்ணன் அவர்களுக்கும் ஆமாம் அத்தனை ஏதாவது பேர் சொல்லாமல் மறந்துட்டாலும் மன்னிச்சுக்கோங்க. அத்தனை உள்ளங்களுக்கும் எனது அன்பு ஆசிரியர் பிறந்தகை CK சந்திரன் அவர்களுக்கும் நான் என்றைக்கும் அடிபணியை கொண்டிருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்துடைய விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னீர்செட்டிக்கு என்கின்ற கலைஞர் பெருமாள் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் இந்த புளியங்குளம் கிராமம் வாயா துண்ட பொடியானுக்கு நீங்க வாட்டில் போட்டு பப்புனாக நடிக்கும் சம்போலத்தை சேர்ந்த சண்முகராசா அவர்களுக்கு புளியங்குளம் சீலகாரியம்மன் பங்காளிகள் மற்றும் மிதலைக்குளம் புளியங்குளம் கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடையும் பூமாலையும் போடப்படுகிறது. அண்ணே குருசாமிண்ணே, பப்புனாக நடிக்கும் ஐயா சண்முகராஜா வயசுல மூத்தாள்ல. ஆமாம் 70 வயசாயிடுச்சு. இப்படி சொன்னால் அடுத்த வருஷம் போட மாட்டீங்க. நன்றி நன்றி. தோன்றின் போலோடு தோன்றுக அதில் தோன்றலின் தோன்றாமல் இருப்பது நன்று என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கிணங்க இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆமாம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த புளியங்குள மேடையெல்லாம் வந்திருக்கிறேன். ஆமாம் எனக்கு அந்த பொன்னாடை எழுத்து மலர் மாலை எழுத்த எனது அன்பு கலாரசிய பெருமக்களுக்கும் அன்பு மகள் ரோஜா ரோஜா இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற எனது அன்பு மகள் சீலக்காரி பங்காளிகள் அன்பு உள்ளங்களுக்கும் ரோஜா எனது அன்பு அண்ணன் செந்தில் அவர் குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பும் சிறந்தால நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வெளிநாடு போயிட்டாப்ல அதனால வளவலன்னு பேசினா வாய்க்கு கேடு. வருஷம் ஒரு பிள்ளை பத்தா உடம்பு கேடு. ஆமா தேர மிகப்பெரிய ஜாம்பவான்கையெல்லாம் பார்த்த இந்த மேடை சாதாரண பார்த்த மேடை இல்ல. இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராமல் வீட்டில் தின்னுட்டு தூங்குறவங்களுக்கு தூங்குற ஆளுக்கெல்லாம் எதுக்கு போனக்கா தப்பு. நாடகம் பார்க்குற ஆர்வமான கூட்டம்லாம் வந்துட்டாங்க. இந்த முட்டிக்கால் கெட்டவங்களாம் வகுத்தால ஓடிடும். ஐயா போட்டு உட்காருங்க. நாடகம் பார்க்குற ஆர்வமான கூட்டம்லாம் வந்துட்டாங்க. சில OAP கேஸ்லாம் வர முடியாது. அது என்ன OAP அந்த நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. உங்களுக்கு எல்லாம் நேர்த்தி கடனா எப்படி உட்காந்து பார்த்தா தானே நாடகம் நல்லா இருக்குங்க. என்னை பார்த்தா ராசாக்கா வந்து உட்காருங்க அண்ணே காய் வேஸ்ட்டு வந்து உட்காருங்கண்ணே. என்னடா மணப்பாறை ஏரியா மாதிரி அப்பா வாங்க வாங்க உட்காருங்கண்ணே. நாடகம் பார்க்க வர்ற எப்படி வரணும்? வீட்டை விட்டு பரப்பிட்டு வரலையே சிவா சத்தி வீட்டை விட்டு பரப்பிட்டு எப்படி வரணும்? சாமியை கும்பிட்டு அந்த சீலக்காரியம்மனை கும்பிட்டு விபூதி எடுத்து பூசிட்டு குங்கும பொட்டை வச்சுட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு புருஷன் கேட்கணும். யாரு பொண்டாட்டியா? சத்தி பொண்டாட்டியை சத்தி தான் கூப்பிடணும். ஏன் மனைவியை நான் தான் கூப்பிடணும். எப்படி கேட்கணும்? ஆச்சரியத்தோட கேட்கணும். எப்படி ஏமா நம்ம புளியங்குளத்துல நாடகமா? என்ன நாடகம்? வள்ளி திருமணமா? வள்ளியா? யார் முருகன்? யார் வள்ளி? யார் நாரதர்? யார் ஹார்மோனியம்? யார் மிருதங்கம்? யார் ஆல்ரவுண்ட்? யார் கஞ்சா? இழிச்சத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டா நீ உலக்குடியா சொரிக்கொலமா? இப்ப நான் மாலை ஓடையில பார்த்தேன். யாது ஊரை யாவரும் கோயில். அதை சொன்னது யாரு? நோத்தா புருஷனா கணினி பூங்குன்றா. அது தெரியுதா? ஒன்னும் சொரிக்கலம் சொல்லு. இப்படித்தான் சர்தார் செத்து போன 3 ஊர்ல சொரிக்கொலமா உனக்கு உலக்குடியா? எங்க அப்பா ஊர் சொந்தம் எல்லாமே உலக்குடியா. யாருக்கு எந்த ஊர் சொந்தம்? அப்பா பிறந்த ஊர் தான் சொந்தம். சொரிக்கொலம் சொல்றா. அப்படியே சொல்லுங்க. நீங்க அப்ப
நான் சொல்லவே மாட்டேனே, சம்போலம் தான் சொல்லுவேன். இன்னும் என் தம்பி விராலிமலை ஏரியாவில் நாடகம் அமைத்திக்கிட்டு இருக்காரு. சம்போலம் சண்முகராஜன். சரி, இப்போ உங்க குடும்ப பிரச்சனையை பேசாங்க. வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லு. இவன் மாலை ஓட்டவர் யாரியா? ஏய் விடுப்பா, கோபப்படாத. அடிக்கடி என்னைய மனைவி கூப்பிட்டு ஏமா வள்ளியம்மன் நாடகம் வள்ளியம்மா யாரு முருகன் சொல்லியாச்சு, யாரு வள்ளி சொல்லியாச்சு, யாரு நாரதரு, யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம் சொல்லியாச்சு, யாரு ஆல்ரவுண்டர் சொல்லியாச்சு, யாரு கஞ்சா சொல்லியாச்சுன்னு சொல்றேன். கீரை முண்டை பழைய வசனத்தை பேசுறேன். கமாண்ட்ல அப்படித்தான் அனுப்புறீங்க, வசனத்தை மாத்துங்க அப்படின்னு. சரி, இப்படி கேட்டு நாடகம் பார்க்க வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்க. சரி, ஆனா சில பேர் வீட்டை விட்டு போறப்ப எப்படி கேட்பாங்க? ஒரு கையில பாய் அடடடா ரிகார்ட் டான்ஸ் பார்க்க போறது மாதிரி, ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டால தண்ணி வேற, வீட்டுல உள்ள நாக்குட்டிய வேற. ஐயா, பாய் சரி, தலகாணி சரி, தண்ணி பாட்டில் கூட சரி, நாய் எதுக்கியா? நாய் எதுக்கு நாடகம் பார்க்க வருது? இந்த மாவு இந்த மண்டையை வெளிக்கு இருந்தா திங்கிறது. அதுக்குத்தான் நம்ம 5 பேர்த்தையும் ஸ்பெஷலா கூட்டு வந்திருக்காங்கல்ல. நம்மள சொரிக்குளம் செல்வம் தாண்டா பீதிங்க தெரியாது. இப்படி கூப்பிட்டு கேட்டா நாடகம் பார்க்க வர்றாங்க அர்த்தம். சில ஊர்கள்ல சரி, கொஞ்ச நேரத்துல பப்புன்கார மேடையில வந்த உடனே முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்தோட எப்படி பாக்குறது? களவாட்டு போன எதிரிய பார்த்த மாதிரி எப்படி முறைச்சுக்கிட்டு லல்லா லல்லா இப்படி முறைச்சு பாக்குறது. சரி, சில ஊர்கள் நாட ஆரம்பிச்சோம்ல தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறது. அது எப்படியா? நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. அருமையான கிராமம், சொல்ல வேண்டியதில்லை. உங்களை பத்தி தமிழ்நாட்டுக்கே தெரியும். 7 காண்டம் நடந்த ஊர் இந்த மேடை. ஆகினாலே நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. காலம் 2024. கம்ப்யூட்டர் உலகம் எப்படி போய் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள எப்படி போய் இது பழமை குறிந்த காலம், இது பழமை குறிந்த காலே, நாட்டின் புதுமை நிறைந்த காலே. நம்ம புளியங்குளத்துல இருந்து தண்ணி எடுத்து போறோம்டா, ஊத்து தண்ணி எடுத்துட்டு வரணும். தலையில 3 மானை, என்ன பத்தா ஆத்தாண்டா உட்காந்துக்குவாரு. இடுப்புல 3 மானை, 6 கையில வாலி, 7 எப்படி நடந்து வராங்க? காத்திரமா எப்படி நடந்து வருவாங்க? அடிவோடு அடிவோட அடிவோட எல்லாம் ஒன்று எடுப்பு ஓரமா வந்தவளே மாம்பழ கண்ணத்தில் மல்லம்ம செல்லம்மா பொண்ணம்மா பக்கத்துல எப்படி போய் இந்த நைட்டியை போட்டுக்கிட்டு, ஆமா வீட்டுக்கு முன்னாடி பைப் இருக்குல்ல, ஆமா ஒரு டயர் வண்டி தயார் பண்ணி, ஆமா 5 கூட ரவுண்ட் ரவுண்டா இருக்குமே, 5000 ரூபாய் அந்த வண்டி. அது எப்படி தள்ளிட்டு போற சைஸ். நடையா இது நடையா, ஒரு நாடகம் இங்கே நடக்குது. இடையா இது இடையா, அது என்ன நம்ம இருக்குது. போதும்டா போதும்டா, கொண்டு போய் இது பணம ஒரு ஜகாலே, நாட்டின் புதுமணி ஒரு ஜகாலே.
யாருக்கு சொன்னேன்? தாய்மார்களுக்கு. தாய்மார்களுக்கு சொன்னேன். நம்ம பெருசு எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி? அந்த காலத்துல எப்படி? இந்த சத்திக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கா பாருங்க. ஆமா. இவரெல்லாம் எத்தனை நாடகத்தை பார்த்து பாரு. ஆமா. அன்னைக்கு ஏன் பழசுக்கும் புதுசுக்கும் பெருமை சொல்றேன்? எப்படி? அன்னைக்கு பழையூர் ஒட்டி ராமையா பார்த்தேன். இன்னைக்கு சண்முகராஜாவை பாக்குறீங்க. தோப்பூர் கோவிந்தனை பார்த்தேன். இன்னைக்கு சண்முகராஜாவை பாக்குறீங்க. காளையார் கோயில் முத்துராமனை பார்த்தேன். இன்னைக்கு சண்முகராஜாவை பாக்குறீங்க. சுயகவி சொக்கலிங்கத்தை பார்த்தேன். இன்னைக்கு சண்முகராஜாவை பாக்குறீங்க. பொன்னமராதி ஆறுமாப்பா பார்த்தேன். இன்னைக்கு சண்முகராஜாவை பாக்குறீங்க. என்எஸ் தங்கவேலப்பா பார்த்தேன். இன்னைக்கு சண்முகராஜா பாக்குறீங்க. ரவிகாந்தன் பார்த்தேன். இன்னைக்கு சண்முகராஜா பாக்குறீங்க. அம்பலத்தடி ராமையா பார்த்தேன். இன்னைக்கு சண்முகராஜா பாக்குறீங்க. அசோகன் பார்த்தேன். இன்னைக்கு சண்முகராஜா பாக்குறீங்க. இளையராஜா பார்த்தேன். இன்னைக்கு சண்முகராஜா பாக்குறீங்க. என் பேர் என் பப்பு நாடு அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. அன்னைக்கு மஜித் இறந்துட்டாரு. என்ன வரதராஜ இறந்துட்டாரு. ஆமா, கேஎம்பி இறந்துட்டாரு. நம்ம 2 பேரும் நல்லா இருப்போம். சமூகராஜா ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். ஏன்டா தூங்கிடுவேன், எனக்கு தெரியும். ஆமா, போட்டா தூங்க பெருசு எப்படி இருந்தா தெரியுமா? ஒவ்வொரு பெருசுகளும் 8 அடி உயரம் 10 அடி. எப்படி இப்படி எந்திரிச்சு பாக்குறேன். ஆத்தாடி ஒவ்வொரு பெருசுகளும் எப்படி 6 அடி 7 அடி. அன்னைக்கு என்எஸ்சி இருக்கையில சங்கத்துக்குள்ள எவனும் வர முடியாது. சரி, நன்றி நன்றி நன்றி. என்ன நன்றி? பெருசுகளும் ஒவ்வொரு பெருசுக்கும் இந்த நன்றி. உனக்கு எச்சி ஊறிடுமே. இந்த பூஜை பண்ணாத பேசியா மக சங்கட்ட. சரி 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 சொல்லு. பெருசுல 8 அடி உயரம் 10 அடி உயரம். சரி, ஒவ்வொரு பெருசுக்கும் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி. ஒவ்வொரு பொண்டாட்டிக்கு 15 பிள்ளை 16. என்னையா மொச்ச பயிர் மாதிரி பிரிக்க எடுத்துருக்காங்க? எதுக்கு எடுத்துட்டாங்கல்ல அண்ணா. நமது யூடியூப் அன்பண்ணன் மாயகுல மாதவன். ஆமா, நீ என்னைக்கு வந்தையோ அந்த வேலாயுத நாடகத்துல ஒரு பேய் 3 பேர்த்த காலி. ஆமானே, பேராவூர்னு போயிருந்தோம்ல. பேரானூர் அந்த ஊர்ல வாட்ஸ்அப்ல வந்திருக்கு பாருங்க. பேய் விடுச்சு சொல்லுங்க. சமூகராஜா பப்புனாலதான் பேய் விடுச்சு ஊரே கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லா சீலக்காரி அம்மன் பொதுவா சொல்றேன். சும்மா சொன்னியா? என்னைக்கு இந்த பேரானூர்ல மணிகண்டனும் சண்முகராசா வந்தாங்களா பேய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியா? என்னைய சொல்ல வர? 6 அடி 7 அடி உயரம் இருந்தாங்க. ஒவ்வொரு பெருசுக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி. சாபாஸ். ஒவ்வொரு பொண்டாட்டிக்கும் பிள்ளை 16 18 பிள்ளை. சாப்பாடு கேப்ப கூழு கம்ம கூழு மொச்ச பயிர் மாதிரி பிதிக்க எடுத்திருக்காங்க. அப்படி அப்ப எப்படி எப்படி காலையில எந்திரிச்சு அப்படி காலையில எந்திரிச்சு குடிச்சிட்டு தலைப்பையை தூக்குறது அந்த காலை. இப்ப காலையில எந்திரிச்சு கட்டப்பிடியை நல்ல கட்டப்பிடியை எடுத்துக்கிட்டு நல்ல கடை போயில ஒட்டி உள்ளதற்கிட்டு சம்பளம் போடுறா. நல்ல வீரன் சரக்கு அடிச்சுக்கிட்டு நல்ல வீரன் சரக்கு அடிச்சுக்கிட்டு உடம்பு வீணா போறதெல்லாம் இந்த ஆகினாலே இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள், என்ன காரியத்துக்காக தெரிவித்துக் கொண்டு என்ன கருத்திலும் பொன்னேரம் வழங்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் திருச்சி தாலுகா பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது குமி புளியங்குளம் கிராமத்தில் அருள்வாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ சீலக்காரியம்மன் திருக்கோவில் நடு ஆடி சாமி கும்பிடும் திருவிழாவை முன்னிட்டு நமது குரோதி வருஷம் ஆடி மாதம் சூத்துல மச்சம். மூதேவி கலட்டு பாப்பான். சித்தப்பனா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கிறேன். உங்களை உயர்த்தி பேசியிருக்கேன். ஆமா, நாங்க 2 பேரும் புது 8 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கேன் ஊருக்கு. 15 நாள். நீ எப்படி வருவ? நீ தான் வீடு கட்டிட்டியா? அங்கேல ஆடி மாதம் 15ஆம் நாள் 31/7/2024 புதன்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு சீலக்காரியம்மன் கோவில் பங்காளிகள் நடத்தும் நாடகம் அனைவரும் காண வருக. இவர்கள் மேடையில் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மேற்படி கோவில் முன்பாக வந்துள்ள இந்த மாமன்னர் மருதுபாண்டியர் சிங்கார கலையரங்கில் நமது முதலைக்குள ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ரோஜா செந்தில் அவர்கள் தலைமையிலும் திருச்சி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் இவர்கள் முன்னிலையும் தமிழகத்திலேயே சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமண என்ற புராண நாடகம்
இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகை சியாமணிகள், நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு வேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் உங்கள் அபிமான நட்சத்திரம், சங்கீத சாம்ராட் அன்பு தம்பி, மதுரை அருகாமையில் உள்ள தேத்தாங்குளத்தைச் சேர்ந்த எம் ரவீந்திரன் அவர்கள் இவர்களுடைய வேடன் வேடன் விருத்தனாக தோன்றி வேலன் வேடன் விருத்தன். இந்த விருத்தனை பார்த்துருக்கீங்களா? அவர் இப்ப வர்றதில்ல. சண்டையெல்லாம் இல்ல, இங்கே கலைஞானமுக்க ஊரு. இன்னைக்கு விருத்தன் சீனை நீங்க பார்க்கணும். ஆமா, பாடும் பைந்தவில் செல்வி அப்படி குயிலிசை. ஆமா, இசை குயில் தன் இனிய காலத்தால் உங்கள் சிவிகள் எல்லாம் குளிர வைக்க வரும் பேர் என்பைக்கு மறியக்கூடிய வள்ளி என்றால் மேடையில் புராணங்களை தெல்ல தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய இன்றைக்கு தமிழகம் ரசிகர் மனதில் நீங்க இடம்பெறக்கூடிய பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி சிங்கப்பல் சிங்காரி என்று போட்டப்படுகின்ற கரூரை சேர்ந்த ஸ்ரீ செக்ஸுவிடியை பார்க்கிறேன் ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் போடி முண்டை துப்பு கட்ட முண்டை ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்க அன்பை தர காத்து ஓ வீடியோதே ஓடிக்கிட்டு. சரி, பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா? நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று மணி அடிக்கடி பூதி பண்ணா? சரி 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 சரி, ஆமா ஆமா வாத்தியாரே. புராணங்களை தெல்ல தெளிவாக பொறுத்து பிரம்ம முகூர்த்தத்தில் முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணம் நடத்தி ஆக வேண்டும் என்று ஒத்த இன்னொரு காலம் எங்கப்பா? இன்னொரு காலம் எங்க? வாடகைக்கு விட்டார். உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நாடக உலகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற அதை சொல்லணும் எனது அன்பு அண்ணன் வல்லாளப்பட்டி மாநகர் இரண்டெடுத்த கே சந்தனகுமார் அவர்கள் இவர்களுடைய நாரதராக தோன்றி உங்க அன்பை பெற காத்து எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாகவும் தேரக்கூடிய உண்மையிலேயே இன்னைக்கு நான் மணியை பேசுகிறேன்னா காமெடி பேசுவேன். நான் வளர்றதுக்கு காரணமே எனது அன்பு தம்பி மனிதன். அண்ணே குடிக்காதண்ணே, இந்த இடத்துல இப்படித்தான் பண்ணமுண்டு என் மனசார என் குடும்பம் நல்லா இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இன்னைக்கு நான் இந்த நாடக உலகத்தில் 26 வருஷமாக நிறைய பேர் வர்றாங்க. நான் மற்ற பெட்டிக்காரங்களை குறை சொல்ல வரல. இந்த நடிகன் இந்த எந்த நகைச்சுவை நடிகை வந்தாலும் சரி, நம்ம தம்பி என் சிசி இந்த ராக்கெட் ராஜா எல்லாரும் வந்தாலும் சரி இவனை இப்படித்தான் தூக்கி விடணும் என்று இந்த மேடையில் பிரகாசிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எத்தனை ஆர்கனைஸ்ட் வந்தாலும் மணியனை நடிக்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எனது அன்பு தம்பி இந்த மண்ணின் மைந்தன் புளியங்குளம் கண்டெடுத்த எனது அன்பு ஆசிரியர் பிறந்தகை சி.கே. சந்திரன் அன்பு புதல்வன் நமது ஜி.கே.எஸ். மணிகண்டன் அவர்கள் இவர்களை அருமுடியும் அன்பென்றார். எந்த நிலை வந்தாலும் எந்த நிலை மறவாதே, எந்த நிலை வந்தாலும் எந்த நிலை மறவாதே, உலகிலே நின்றுவது தெளியது மறவாதே, எந்த நிலை வந்தாலும் எந்த நிலை மறவாதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை மறக்காதே, எண்ணத்தை மறக்காதே.
யாருக்குங்க அந்த பாட்டு? இது பெரியவங்களுக்கு. ஆமா. நடுத்தரமான பாட்டுனா நடுத்தரமா பண்ண யார் பாட்டு உங்களுக்கு வேணும்? யார் பாட்டு வேணாலும் கேளுங்க. அதாவது நடுத்தரம்டா டிஎம்ஸ் பிபிஎஸ் எல்லாம் பழசு. ஆமா. நடுத்தரம்டா சொன்னலதான் ஹரிகரன் பாட்டு. வராத நதிக்கரையோர ஒரே ஒரு பார்வை பார்த்து புறாதே நில்லத சொன்னே கனவா ஓடி மறந்தே கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உருத்துவோ காணாத உருவோ கண்ணுக்குள்ள வீடு திட்டு கொட்டி கொட்டி ஓடுதுவோ திக்கு திக்கு ஆடுதுவோ திக்கு திக்கு தேடுது. வராத நதிக்கரையோரோ ஒரே ஒரு பார்வை பார்த்து புறாதே நில்லத சொன்னே. என்னப்ப இந்த விஜய் டிவில சங்கர் மகாதேவன் 2 பேரும் பாடிப்பாங்க இந்த பாட்டு. ஆமா ஆமா. இது வந்து நடுத்தரம். சரி. புது இந்த அவங்களுக்கு இளவட்ட பயலுக்கு இளைஞர்கள் பாருங்க. இந்த பாடுவான். பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி அடி கொட்டாம்பூச்சிடி அடி கொட்டாம்பூச்சிடி பல பல நீ சொலிக்கின்ற பவள கண்ணாடி பக்குவ பாவத்தினிலே மாவி முன்னாடி அழகே அழகே உன மனதியாக்கனே கனவிலகைய பிடிக்கணும் கணத்தில உப்பா கொடுக்கணும். ஏ முன்னாலே நான் மன்னாரி மகிமையுள்ள மன்னாரி ஆத்தங்கர ஓரத்தில தட்டி குடிக்க சொன்னாரு. தகுத 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 பிள்ளாவே பிள்ளாலே தகுத பிள்ளாவே ரத்த கொதிப்பு பக்குவனுக்கு ரத்த கொதிப்பு உச்சகல நான் உத்த பருப்பு இவரை வந்தா குடிச்சிருப்பு மைக்க குடி பவனே செருப்பனடி மைக்க குடி பவனே. என்னப்ப செருப்பாலாடி உன்னையிலேயே பாட்டியாடா என்கிட்ட கேள்வி பாட்டு இருக்காளியாடா? இருக்கா? பப்புனுக்கு ரத்த கொதிப்பு இருக்கா? ஆமா. ஆனா உன்னையெல்லாம் கையை வெட்டிடுவேன்டா. பப்புனுக்கு ரத்த கொதிப்பு உங்களுக்கு போய் அவ்வளவு சொல்லுவோனா? சரி. இன்னொரு பாட்டு இருக்குல்ல நக்குண்டு வருமே. அது உங்களுக்கு உங்க பேர் சொல்லும் போது. சரி ரைட்டு. நன்றி 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 நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரை பெற்று வருகின்ற பேர் எம்பிக்கு மரியாதைக்குரிய எனது அன்பு தம்பி ராஜ நடிகர் தேவி சண்முகம் அவர்களின் அன்பு புதல்வனுமாகிய சன் டிவியில ஆன்மீக சொற்பொழி பார்த்திருப்பீங்க. எனது அன்பு தங்கச்சி மங்கையர்கரசி கூட பிறந்த தம்பியும் ஆகிய நமது மதுரையை சேர்ந்த டி.எஸ். சிவ சண்முகவேல் அவர்கள் இவர்களுடைய மிருதகம் தொப்பின் அந்த வேளா.
நன்றி நன்றி, அருமையான வாத்தியம். உங்களுக்கு வாத்தியார் யாருங்க? ஜெயவாதியார் தான். டிவி ஜெயம். ஆமாம், அது அவருக்கு அப்புறமா எத்தனை பாடம் படிச்சிருக்கீங்க? இல்லை, ஜெயவாதியாருக்கு அப்புறமா 2001 வலங்கியமான் தியாகராஜன் சொல்லி கும்பகோணத்துக்காரு. அவர் மதுரை மியூசிக் காலேஜில் எடுத்தார். அவர்கிட்டையும் கற்றுருக்கேன். ஏன்னா வாத்தியாரை மாதிரி கூடாதுல்ல. இசைக்கல்லூரியில் படிச்சிருக்கீங்க. எத்தனை வாத்தியம் கற்றுருக்கீங்க? வாத்தியம் எல்லாம் மிருதங்கம் தபலா எல்லாம் தான். இல்லைங்க, இந்த சுருதி லயம் இதா இருக்குல்ல, சங்கீத. இப்ப நானும் படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? தினமலர், தினத்தந்தி. தினத்தந்தி தினமலர்லாம் அது கொள்ளை கற்பழிப்பு அந்த கேஸ் வருது. அது இப்ப நான் சொல்ற பாடத்துக்கு நீங்க வாசிங்க. பழகி இருக்கீங்க. ஆமா, அதை 4:30 எடுத்து வைங்க. 5:30 5:30யா? இல்லாட்டா 2:30 வைங்க. இது என்ன ராகம்? கழுத காம்பதியா? சதுர்பாதை துதுக்கு ஓடிடும் இந்த மேடையில எனது அன்பு மகன் சத்தியவான் லோகிதாசம் போட்டு வயல்சேரி கருப்புசாமியை குண்டூசியில குத்துனேன். சதுர்பாதை துதுக்கு ஓடிடும் அதை கடவுளா படுகொடியானவனே வருவாயோ மடமா. எப்படி போய்? ஆமா, வாத்தியாருக்கு தெரியும். திருப்பத்தூர் பாக்கியலிச்சி மாமா பார்த்துருக்கீங்களா? ஹரிச்சந்திர மயான நாடகத்துல இன்னைக்கு குடியேற்ற பிறந்தவங்க எனது அத்தாச்சி தாமரை செல்வி இருந்தாலும் திருப்பத்தூர் பாக்கியலிட்சுமி நான் பார்த்ததில்லை, வாத்தியார் பார்த்துப்பாரு. அந்த பிள்ளை தேடி போகல அந்த சீன் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த காணில் எங்கு தேடுவேன், இந்த காணில் எங்க தேடுவேன், இந்த காணில் எங்கு தேடுவேன், இந்த காணில் எங்க தேடுவேன், எனதழகிய முதல்வனை இந்த காணில் எங்கு தேடுவேன், எனதழகிய ஒரு சிறு புதல்வனை இந்த காணில் எங்கு தேடுவேன், எனதழகிய ஒரு சிறு முதல்வனை இந்த காணில் எங்கு தேடுவேன், எனதழகிய ஒரு சிறு புதல்வனை இந்த காணில் எங்கு தேடுவேன், எனதழகிய ஒரு சிறு முதல்வனை இந்த காணில் எங்கு தேடுவேன், தேடுவேன், தேடுவேன். தேடுவேன். எதுக்கு தேடுற? போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான காவல்துறையில். அந்த குப்பமேடு. நன்றி நன்றி நன்றி. பொத்தியாக பல வாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் எனது அன்பு மகள் எனது ஆசிரியர் பெருந்தகை சி.கே. நன்றி நன்றி சி.கே. சந்திரன் நபடிகள் எனது அன்பா தாட்சி தாமரை செல்வி புதல்வன் ஆகிய நமது ஜி.கே. சத்தியவான் அவர்கள் இவர்களுடைய பல வாத்தியத்தை சிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்.
வாத்தியம். நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக தாளத்தை இசைக்கும் ஆமா சத்யவான் ஒரு இன்னொருக்கு 2 மாணவர் எஸ்பிஎஸ் அழகர், அந்த கல்வி மடையை சேர்ந்த அன்பு தம்பி சத்திவேல், நமது சத்தியவான் மாணவர்கள் தான் உருவாக்கி விட்டுருக்கார். நன்றி நன்றி நன்றி. கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் மேடையில் இந்த நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக வழங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி, உங்கள் அபிமான நட்சத்திரம் அன்பண்ணன், நகைச்சுவை நடிகர் அன்பப்பா, மறைந்த அன்பப்பா, சொரிக்குளத்தை சேர்ந்த நடராஜன் அவர்களின் அன்பு புதல்வன், நமது உலக்குடியை சேர்ந்த எனது அன்பு அண்ணன் MP.N. செல்வம் அவர்கள் ஈவரங்கமடையில் சின்சா. மாமா காண்டி தாளம் மட்டும் வர்ற மாதிரி ஒரு பாட்டு படிக்கவா? காடு இருங்க. சொன்னி இந்த வட்டம் நிக்கிறியாடா கமிட்டி மெம்பருக்கு? இந்த வட்டம் கமிட்டி மெம்பருக்கு நிக்கிறோம்ல, நான் நிக்கிறேன், மாமா நிக்கிறாரு. நீங்க நிக்கிறது எனக்கு சாதகத்திலே எழுதிட்டாங்க. அவர் நிக்கிறாருன்னு கேட்கிறேன். என்ன என் ஓட்டு செல்லாத ஓட்டா போயிடும். நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக என் பேரை சொல்ல போறேன். ஐயா நல்ல மனுஷன், நல்ல ஒரு இன்னைக்கு சண்முகராஜானா நான் சின்ன வயசுல இருந்து உங்களை பார்த்து ரசிச்சவேன். என்ன புதிகாலியா சொல்றேன் கேளியா, எங்களுக்கு வந்து உங்களை யாரு, நீங்க சொந்தக்காரி, எல்லா விஷயம் தெரியும். அதனால உங்க பேர் எங்களுக்கு தேவையில்லை. இங்க வந்திருக்க பொம்பளை பிள்ளை வேற சொல்லுங்க. பாவம் வயசு. இங்க வரைய ராஜபாட்டுக்கு முத்தம் கொடுக்குற குருட்டுக்கு இங்க இருக்கா? அடே அப்பா, நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்னஞ்சிறு சிட்டு, செம்பவள மொட்டு, நீங்கள் அவருடைய எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அபிமான நட்சத்திரம், நமது நாடக உலகத்தில் நமது தமிழாவின் எதிர்நீர் போட்டப்படுகின்ற உங்கள் அபிமான நட்சத்திரம் சிந்துஜா அவர்கள் இவரங்கடையில் டான்ஸ் பேய் மரங்குங்க. இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பண்ணன் மாயகுலம் மாதவண்ணன் அவர்களுக்கு பொன்னாடையும் மலர் மாலை அணிவித்து நமது சீலக்காரியம்மன் பங்காளிகள் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. வாங்க கைதட்டுங்க தாய்மாரலாம். கிராம விஓ சார் அவர்கள் எங்கிருந்தாலும் சீக்கிரமாக நாடகமேடைக்கு அழைக்கப்படுகிறோம். நிர்வாக விதனைக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் ரோசா செந்தில் அவர்கள் நாடகமேடைக்கு வரும்படி தெரிவுபடுத்திக் கொள்கிறோம். நாடக ஆசிரியர் CK சந்திரன் சித்தப்பா அவர்கள் நாடகமேடைக்கு வரும்படி தெரிவுபடுத்திக் கொள்கிறோம். காவல்துறை ஆசிரியர் பெருந்தகை எனது அன்பண்ணன், இந்த மண்ணின் மைந்தன், எத்தனையோ மாணவர்களை உருவாக்கிய எனது அன்பண்ணன் CK சந்திரன் அவர்களுக்கு நமது சீலக்காரியம்மன் பங்காளியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நமது காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு EPயை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நமது கிராம விஓ சார் அவர்களுக்கு புளியங்குளம் சீலக்காரியம்மன் பங்காளிகள் மற்றும் மிதலைக்குளம் புளியங்குளம் கிராமத்தின் சார்பாகவும் இந்த பூமலையும் பொன்னாடையும் போட்டப்படுகிறது.
இங்கிலீஷ் எழுதுனீங்களா சார்? வயர்மன் அவர்களுக்கு பூமாலையும் பொன்னாடையும் போடப்படுகிறது. அந்த தாடிக்கு மியூசிக்கெல்லாம் டை அடினே கொஞ்சம் வெள்ளையாவே இருக்கு. இது ஒரிஜினல். மிதிலைக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் ரோசா செந்தில் அவர்களுக்கு சீலகாரியம்மன் கோவில் பங்காளிகள் மற்றும் மிதிலைக்குளம் புளியங்குளம் கிராமத்தார்கள் சார்பாகவும் இந்த பூமாலையும் பொன்னாடையும் போடப்படுகிறது. காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் நாடகம் அடிக்க வரும்படி தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும்னா ஒளிபெருக்கி தான் அருமையான முறையில் சிறந்த முறையில் தனக்கு நிகழ் என்று வெற்றி பரிசு ஓட்டி வருகின்ற நமது இந்த மண்ணின் மைந்தன் ஹார்மோனிய சக்கரவர்த்தி மறைந்த அன்பு அண்ணன் புளியங்குளத்தைச் சேர்ந்த ராசன் அவர்கள் மகன் என் தம்பி நமது ரியா ரேடியோஸ் உரிமையாளர் ஆர் சுரேஷ். நன்றி 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 நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக கலையரங்கம் சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம அந்த மாமன்னர் மருதுபாண்டியவர் பசுமன் மூணாம் முத்துராமலிங்க தேவர் கலையரங்கம் அருமையான முறையில் அமைத்திருக்கிறார்கள். அன்பு உள்ளதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக்கொண்டும் உங்களை மகிழ்ச்சிகளை ஆட்டிக் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களில் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் நமது கமுதி அருகாமையில் உள்ள சம்பவத்தைச் சேர்ந்த அடியேன் சண்முகராஜா பப்புன் மற்றும் உங்களுக்கு மட்டும்தான் இந்த பாட்டு, மற்ற ஆளுக்கெல்லாம் கேத பாட்டு தான். சரிங்க, கேத பாட்டு எப்படி இருக்கு? கேத பாட்டு எப்படி இருக்கு? ஏன் வேணாம் வேணாம் வேணாம். நன்றி நன்றி நன்றி. இந்த நாடகத்தினுடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர்களை சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் ஆசிரியர் பெருந்தகை எனது அன்பு அண்ணன் இந்த மண்ணின் மைந்தன் இன்றைக்கு உள்ள ராஜ நடிகர்களையும் எத்தனையோ ஹார்மோனிய சக்கரவர்த்தியில் உருவாக்கக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது புளியங்குளம் மாநகர் ரெண்டெடுத்த நாடக ஆசிரியர் எனது அன்பண்ணன் சி.கே. சந்திரன் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, நீங்கள் விரும்பக்கூடிய எந்த நாடகமாக இருந்தாலும் சரி அன்பண்ணன் சி.கே. சந்திரனை நாடுங்கள். சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு சாப்பாடு அருமையான சாப்பாடு உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தார். ஆட்டுக்கறி கோழிக்கறி தாடி திங்க முடியலை எங்களால், புரிஞ்சிட்டேன் வைத்திய காலி. சிறந்த முறையில் அருமையான உணவளித்த எனது அன்பு இந்த புளியங்குளம் மண்ணில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பு நம்ம சீலகாரியம்மன் பங்காளிகளுக்கு குடும்பத்தை சேர்ந்த அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் தம்பி சிங்கமையா அண்ணன் தம்பி சிங்கமையா அதமுடைய ரத்தமையா
உலகத்தில் கண்கொள்ள காட்சியாக இருக்கிறார்கள் ஐயா. உலகத்தில் கண்கொள்ள காட்சியாக இருக்கிறார்கள்.